வணக்கம், வெல்கம் டு எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்ட். ஸோ இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு புதுவிதமான டிஷ் தான். ரசம், சாதம், சப்பாத்தி, சாம்பார் எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் தான் செய்ய போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா முட்டை ராக்கி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல முட்டை ராக்கி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முட்டைகோஸ் 200 கிராம் எடுத்திருக்கோம். அதை வந்து நல்லா துருகி வச்சாச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு 200 கிராம் வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சு வச்சிருக்கோம். 5 முட்டை, 4 ஸ்பூன் நெய், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன். வாங்க இப்ப முட்டை ராக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுக்கலாம். ஸ்டவ்ல கடாய் வச்சாச்சு. கடாய் ஹீட் ஆன உடனே அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் வந்து இதுல 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப இதுல 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, இத கலரி விட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு கடலை பருப்பு கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்கணும். கடலை பருப்பு பொன்னிறமா ஆன உடனே இப்ப அதுல தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்ப இதுல நம்ம துருவி வச்சிருக்க 200 கிராம் முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா கலரி விட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கோஸ் ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்ப இதுல நம்ம எடுத்திருக்க 200 கிராம் உருளைக்கிழங்கு அதை வந்து நம்ம மசிச்சு வச்சிருக்கோம். அதை வந்து போட்டுக்கலாம். இப்ப அது கூடவே 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். இப்ப அது கூடவே கொஞ்சமா உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கோம். அடுத்து நம்ம எடுத்திருக்க நெய்யும் இதுல சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்ல வச்சே கிளறி விடணும். கோஸ் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்னா கிளறி விட்டாச்சு. இப்போ கோஸ் வேகிறதுக்காக அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நடுவுல தட்டை ஓபன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கோஸ் வேகிறதுக்குள்ள நம்ம இதுல 5 முட்டையை உடைச்சு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கலரி வச்சுக்கலாம். முட்டை எல்லாத்தையும் உடைச்சு ஊத்தியாச்சு. இப்ப அதுல 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 5 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. கோஸ் நல்லா வெந்துருச்சு. இப்ப இதுல நம்ம கலக்கி வச்சிருந்த முட்டையை ஊத்திக்கலாம். முட்டை பொடி மாஸ்க்கு வரா மாதிரி நல்லா உதிரி உதிரியா முட்டை வர வரைக்கும் கலரிட்டே இருக்கணும். நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா, அதாவது 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம்.
நல்லா இது மாதிரி உதிரி உதிரியா முட்டை வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அவ்வளவுதான், முட்டை ராக்கி ரெடி. இப்போ இதுல கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தூவி விட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளவுதான், சுட சுட சூப்பரான முட்டை ராக்கி தயாராயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்டுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. டாடா.